ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டோன்ட் லீவ் மீ பார்ட் 38 தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். ஹே ஸ்வாதி, சாரிடி, உங்ககிட்ட நான் வேணும்னு உண்மையை மறைக்கலை. நான் தான் சாரி சொல்கிறேன்ல அப்படின்ட்டு சூர்யாவை பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கான். பட் ஸ்வாதி அதை எதையுமே காதில் வாங்காமல் மாடிக்கு போயிட்டுருக்கா. ஏண்டி, ஒருத்தவன் காலையிலேருந்து உன் பின்னாடி லோன்னு சுற்றுறனே, கொஞ்சமாவது மனசு இறங்குறியா அப்படின்ட்டு கேட்க, தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஸ்வாதி சொல்லிட்டு நடக்கிறா. சூர்யா டக்குன்னு அவள் ஹேண்டை பிடிச்சி கிட்ட அழுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணால் அவன் கோவம் குறையும் அப்படின்ட்டு அவள் கண்ணை பார்த்து கேட்க, ஸ்வாதி சைலண்ட்டாக இருக்கா. சூர்யா அவள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, சாரி, இனிமேல் எப்போவும் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் அவன்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அவனையே ஷாக்காக பார்க்குறா. என்னடி அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே கேட்க, நீ சூர்யா தானா அப்படின்ட்டு அவள் ஆச்சரியமாக கேட்குறா. சூர்யா அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்னை தவிர யாராவது உன்கிட்ட அப்படி நடந்துக்க முடியுமா அப்படின்ட்டு அவன் கோவமாக கேட்க, அதுதான்டா எனக்கு ஷாக்காக இருக்குது. என்னடி கிண்டலா? பின்ன என்ன, ஒரு தடவை கூட நீ என்னை கிஸ் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்க. அதான், நமக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறமும் நேர்மையாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போவாதான் அறிவு வந்துச்சே. ஓவராக பேசாமல் நீ என்னை கிஸ் பண்ண கற்றுக்கோ. இனிமேல் நான் கேட்கும் போதெல்லாம் தரணும். பாருடா, என்ன சார் மிரட்டுறீங்களா அப்படின்ட்டு அவள் கேட்க, அச்சோ செல்லம், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதானே பார்த்தேன். பிச்சுடுவோம் ஒன்று, போடா இங்கிருந்து அப்படின்ட்டு அவள் சொல்ல, எப்படி போகிறது? சாரியில் சும்மா செம்மையாக வந்திருக்கு. அப்படியே அதை கேட்டு அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. வெளில காட்டிக்காமல், போறியா இல்லை ஒயினை கூப்பிடுவா? அவளை எதுக்கு நீ போய் கூப்பிடுற? நீ என்னை விட்டுட்டு ஹனாவை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுவேன். இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு சூர்யா கேட்க, டே, நீ எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த நியூஸ் எனக்கு வந்துடும். ஏதோ லவ் பண்ணும்போது தான் சைலண்ட்டாக இருந்தேன், இனிமேல் அப்படியே இருப்போனா அப்படின்ட்டு அவள் கேட்க, செல்லம் இல்லை, இனிமேல் அப்படியே அமைதியாக இரு செல்லம், அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ நான் வேறு பையனை பார்க்குறேன். என்ன சொன்ன அப்படின்ட்டு சூர்யா கேட்க, ஏண்டா உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ட்டு அவள் கேட்க, 1000 பேர் வந்தாலும் என் லவ் ஃபுல்லாக உனக்கு மட்டும்தான்டி அப்படின்னு அவன் சொல்ல, இப்படியே பேசி நான் ஆஃப் பண்ணிவிடு, வா போகலாம் கீழே அப்படின்ட்டு அவள் சொல்ல, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். தென் சூர்யா ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட தான் வரான், ஹனா கிட்ட வரான். என்னடா உன் ஆள் இருக்கும்போதே இந்த பக்கம் வரேன், என் வேலையே உன்னை பார்க்கறது தானே அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, சாருக்கு என்ன வேணும்? ஹனா, நீ ஏன் டல்லாக இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பொய் சொல்லாத, நான் டாக்டர், ஒருத்தவங்க முகத்தை வச்சு எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன். தலைவலிடா, அதான். எங்கே வலிக்குது? எப்போ இருந்து வலி? ரொம்ப பெயினா அப்படின்ட்டு அவன் கொஷின் கேட்டுகிட்டே இருக்க. அப்போது அவங்க ஜிம்மின் அங்கே வந்துடுறான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயே நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணுறான். டேய், உண்மையை சொல்லு, என் ப்ராப்ளம் பற்றி உனக்கு தெரியுமா? சூர்யா கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, ஜேகே சொன்னான். நினச்சேன், நீ என் பின்னாடி சுற்றும் போதே. ஹனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை குணப்படுத்துகிறேன். அதுக்கு நீ என் கூட கொஞ்சம் அனுசரித்து போனாலே போதும். ஹனா சைலண்ட்டாக இருக்க. சரி சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு? என்னை நீ ஃப்ரெண்டாக நினச்சி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலாம். உன்னோட ப்ராப்ளத்துக்கு என்னோடய ஃபுல் எஃபெக்ட் போட்டு உன்னை சரிப்படுத்துகிறேன். சூர்யா, அடிக்கடி ரொம்ப தலைவலிக்குது, அதுவும் பின்னாடி, ஏன்னே தெரியல. இதை அண்ணா இல்லை ஜெகே கிட்ட 2 பேர்கிட்டையுமே சொன்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். அதை கேட்டு ஜிமின் ஷாக் ஆகிட்டு, ஹனா அப்படின்ட்டு குடுன்னு ஓடி வரான். அண்ணா அப்படின்ட்டு இவன் ஷாக்காக ஜிமினை பார்க்க, எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா அப்படின்ட்டு சொல்ல, பொய் சொல்லாத, நீ சூர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டேன், நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல, ஜிமின் அமைதியாரு. சூர்யா, என்ன இப்படி அமைதியாக இருக்க சொல்கிற? ஜிமின் அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை ப்ரெஸ் பண்ண, கவலைப்படாத, நான் ஹனாவை பார்த்துக்கிறேன், அவளுக்கு எதுவும் ஆகாது, என்னை நம்பு. ஹனா பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்துருச்சு. ஜேகே கொடுத்துட்டான். சிங்கப்பூர் போனப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மனசளவில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, சூர்யா, ஆனால் இப்போ இவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்கா, அதுக்கான காரணத்தையும் ஜேகே என்கிட்ட சொல்லிட்டான். ஹனா அதிகமாக யோசிக்கிறது. ஹனா, இனிமேல் எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, மைண்ட் ஃப்ரீயாக வை. உனக்குள்ள எந்த ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்லையா ஜேகே கிட்ட சொல்லு. இனிமேல் எப்போவும் ஜேகே உன் கூட தான் இருப்பான். ஆனால் ஜிமினையே பார்த்துட்டே இருக்க,
எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். நீ சொல்கிறபடி ஹனா எல்லாம் பண்ணுவா அப்படின்ட்டு ஜிமின் சூர்யா பார்த்து சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரையும் பார்த்து அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்ட்டு சூர்யா கூப்பிட, டேய் என் அண்ணக்கிட்ட இப்படியே பேசிட்ட போல அப்படின்ட்டு ஹனா கேட்க, வேறு வழி பேசி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, என்ன பண்ணுறது, நான் அப்படியே வளர்ந்துட்டேன். என் ஒயனுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் அவளே பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன். அப்போது இப்போ மட்டும் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஹனா கேட்க, இப்போவும் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். அண்ணா கேட்டிங்களா சூர்யா என்ன சொல்லிட்டு போகிறான்ட்டு? ஹனா ஒயனுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் அவளோட அண்ணனை நான் அடித்ததுனால கோவமாக இருக்கா. அது எப்பவும் போகாது. அண்ணா அப்புறம் எப்படி அவ சமாதானப்படுத்துவீங்க? லைஃப் லாங் இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பா. ஹனா என்னை விட்டுட்டு போக மாட்டா. அவ்வளோ நம்பிக்கையா அண்ணா? அவள் யார் பேச்சை வேணாலும் மீறுவா, ஆனால் ஜேகே பேச்சை மீற மாட்டா. ஹனா அவனையே ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்க, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு கீழே வர, ஆப்போசிட்டில் நீங்கள் வரீங்க. பேபி எங்கே போன? அண்ணா கூட பேசிகிட்டு இருந்தா அண்ணி, ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவனை முறைச்சிட்டு ஹனாவை இழுத்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. அடங்கவே மாட்றா அப்படின்ட்டு உங்களை திட்டிக்கிட்டே உங்கள் பின்னாடி வரான். தென் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் பரிமாற போகிறதுக்கு, நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நம்ம எல்லாம் இன்றைக்கி ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெய்ட்ஸை பரிமாற சொல்கிறீங்க. தென் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ ஹனாவுக்கு ஃபோன் வர அதை அட்டன் பண்ணி அவள் பேசிகிட்ருக்கா. அப்போது ஹனாவுக்கு சர்வ் பண்ண வந்த பொண்ணு அவளுக்கு மஷ்ரூம் வைக்க போக, வேண்டாம் வைக்காதீங்க, அது ஹனாவுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஆப்போசிட்டில் இந்த ஜிமினும் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். பேபி சாப்பிடும்போது என்ன ஃபோன் ஆஃப் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோன் கட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கா. ஜேகே அவன் சாப்பிடாமா ஹனாவையே பார்த்துட்டே இருக்கா. டேய் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு ஹனா சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டாலும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் ஹனா மேலே மட்டும்தான் இருக்குது. சார் நீங்களும் மேடம் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சுக்கி ஜிமின் கிட்ட சொல்ல, இவளையா நான் ஏதாவது வச்சா அது அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் தூக்கி எட்ட போட்டுருவா, தெரிஞ்சா சரி அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த நீங்கள் சொல்ல, அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஆனால் ஒரு நாள் நான் சொல்கிறபடி நீ கேட்ப, அது உன் கனவில் கூட நடக்காது. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு நல்லதில்லை. என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற போல் அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே கேட்க, நீ எப்படி போனால் எனக்கு என்ன, நீ இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ நைட்டு யாரோ என்னை தேடினாங்க, யாரோ என்னை ஹக் பண்ணாங்க. அவளுக்கு டக்குன்னு ஏறிடுச்சு. ஒயன் அப்படின்ட்டு ஜிமின் உங்களுக்கு தண்ணி நீட்டுறதுக்குள்ளே ஜேகே எழுந்து வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். பொறுமையாக சாப்பிட வேண்டியதானடி அப்படின்ட்டு உங்களை திட்டிக்கிட்டே உங்களை தலையை தட்டி விடுறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறியாடா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே நீங்கள் எஞ்சி போயிட்டு ஜேகேயோட லேப்பில் உட்காந்துக்கிறீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு செம்ம ஜலஸ் ஆகுது, செம்ம கோவமாக வரான். அதை நோட் பண்ண ஜேகே சிரிச்சுக்கிட்டே உங்களை மடியில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறான். எங்கேயோ கருகிற வடை அடிக்குது இல்லை அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். மச்சான் ஒரு இடத்துல மட்டும் அடிக்கல, இன்னொரு இடத்துலேருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹனாவை பார்த்துட்டே சொல்ல, அதை கேட்டு ஜேகே ஹனாவை பார்த்து சிரிக்கிறான். அதை கேட்டு ஹனா கார்த்திகை பார்க்க, ஹனா என் மடியும் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, நீங்கள் பக்கத்தில் இருக்க பழத்தை தூக்கி அவன் மேலே அடிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஓயன், எடுத்து சாப்பிட சோம்பேறியாக இருந்துச்சு, நல்ல வேலை நீயே எடுத்து கொடுத்துட்ட அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்ட்டு நீங்கள் திட்ட, விடுங்கடா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகுங்க, கிளம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, எல்லோரும் ஓகே அப்படின்றாங்க. தென் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹனா ஜேகேயோட ரூமுக்கு போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ரூமுக்கு வந்த ஜேகே அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சைலண்ட்டாக போய் பெட்டில் உட்காந்து அவள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வைக்கிறான். பட் ஹனா நெளிஞ்சிக்கிட்டே இருக்கா. என்னடா பண்ணுற, டைம் ஆகுது விடு அப்படின்ட்டு அவன் மடியில் உட்கார முடியாமல் நெளிஞ்சிக்கிட்டே சொல்ல, என் ஒய்ஃப் என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை செய்வேன். ஆனால் திரும்பி ஜேகேயை பார்த்து, அது எல்லோரும் முடியும் பண்ண வேண்டியது தானே, இப்போவே இப்படி நெளியிற அப்படின்ட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே, சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன், வேறு ஏதாவது வேணுமா? ஒரு கிஸ் வேணும். ஃப்ராடு போடா, கிஸ் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி வெக்கப்படுறீங்க மேடம்? அதுக்கப்புறம் நீ சும்மா இருக்க மாட்ட, இல்லைனாலும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவன் பக்கம் இழுத்துக்கிறான். டி விளையாடாத, கிளம்பு டைம் ஆகுது. கிளம்புன்னு சொல்லிட்டு மடியிலே உட்காந்துட்டு இருந்தா அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, டக்குன்னு அவனை விட்டு எஞ்சிக்க போக, உடனே எந்திக்காத கொஞ்ச நேரம் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிக்கிட்டே எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹனா அவனை ஹக் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கா. ஹனா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க,
அப்படின்ட்டு அவள் சைலண்ட்டாக சொல்ல, பயப்படாத, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் சரியா? நீ என் கூட இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்கேன்டா. ஏனே தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் என் மனசுக்குள்ளே வருது. ஜேகே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் நான் உன்னோட ஹஸ்பண்ட். உண்மையாடா, நான் எத்தனை பேரை பார்த்தாலும் வராத ஃபீல் உன்கிட்ட மட்டும்தான் வருது. அது நீ ஜேகேவாக இல்லாமல் சாதாரண சித்துவாக இருந்தால் கூட வரும். ஆனால் உன்னோட லவ் ட்ரூன்னு எனக்கு தெரியும். அது காசு பணத்தால் வரல, மனசால் வந்துச்சு. ஸோ நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. அதை எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, இல்லைடா நான் சும்மா தான் சொன்னேன். என் ஹனா ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டா. சொல்லு, என்னாச்சு? இல்லைடா, நேற்று ஆஃபீஸில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. என்னென்னு? ஜேகே சாரையே வளைச்சி போட்டுட்டான்னு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நானும் அப்படி நினப்பேன்னு நினச்சிட்டியா? சத்தியமாக இல்லை, என் ஜேகே பற்றி எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி சொன்னேன்? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ஊருலகம் 1000 பேசும், அது எப்போவுமே நம்ம காதில் வாங்கிக்கக்கூடாது. எனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு என்னை பற்றி தெரியும், அது போதும். ஆனால் அவனை அப்படியே லவ்வோட ஹக் பண்ணிக்க, இனிமேல் இப்படிலாம் நினைக்காம எப்பவும் ஃப்ரீயாக இரு. என்னை மட்டும் நினச்சிட்டுரு, என்னை மாதிரியே. அதானே பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மேடம் என் பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. அது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? அது உன் இஷ்டம். உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி கூப்பிடு. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகாதனால அம்மா என்னை எதுவும் சொல்லலை. இல்லைன்னா நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு திட்டு விழும். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆன்ட்டிக்கிட்ட பேசிக்கிறேன், நீ உன் இஷ்டப்படிரு. அப்போ ஓகே, திட்டு நீயே வாங்கிக்க. நான் திட்டு வாங்குறதுல இவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஆமாம், என் அம்மா உன்னை திட்டிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சரிடா நான் கிளம்புறேன், வா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன். அதான் எல்லோரும் இருக்காங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரம் ரெடியாகிட்டு சொல்லு. அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றான். ஏண்டி வெட்டியாக தானே இருக்க, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சா என்ன அப்படின்ட்டு சூர்யா சுவாத்திக்கிட்ட கேட்க, டி என் மேக்கப் எல்லாம் போச்சு, நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேணும்னு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சுவாத்தி சொல்ல, அதுக்குள்ளே விடிஞ்சிடும். சூப்பர், அப்போ நீயே எடுத்து வச்சுக்கோ. உனக்கு மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுத்தே என் சொத்தெல்லாம் போயிடும் போலையே. போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பார்த்துட்ருக்கா. அவளை முறைச்சிக்கிட்டே சூர்யா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். இங்கே ஜிமினோட ஃபேமிலி எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எந்த திங்ஸையும் எடுத்து வைக்காமல் ஹாயாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் அவனோட திங்ஸை எடுத்து வச்சுட்ருக்கான். டே வளர்ந்தவனே, என்னோடதை எடுத்து வச்சுடு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். உன் வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நீயே பண்ணு. அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து என்னை எப்படி ஏமாத்திருக்கீங்க. இவன் அண்ணன் என் பிஏவை செலக்ட் பண்ணுவானா, அப்படியே பில்டப் கொடுத்து அவள் செலக்ட் பண்ண மாதிரி காமிப்பாலாம். சரியான ஃபோர்ஜரி ஃபேமிலி அப்படின்ட்டு கோவமா சொல்ல, ஹவு டேர் யூ, என்னையும் அண்ணாவே திட்டினது மட்டும் இல்லாமல் என்னை வேலை பார்க்க சொல்கிறியா? ஓ வேலை நீ தான் பார்க்கணும், பின்ன நானா பார்ப்பேன்? அதை கேட்டு கோவமான நீங்கள் ஜியா அப்படின்ட்டு கத்த, எதுக்கடி அம்மா கூப்பிடுற? அதை எதையுமே நீங்கள் காதில் வாங்காமல் ஏஜோன் அப்படின்னு கத்த, இவளை வச்சுட்டு சரி போ நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஜிமின் உங்கள் ட்ரெஸ்ஸில் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் தேடி தேடி எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ தான் உன்னை நோட் பண்ணுறான். ஜிமின் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருப்பான். அதை நீங்கள் அப்படியே வச்சுருக்கிறத பார்த்துட்டு, மேடம்க்கு கோவம் இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்ததை பத்திரமா வச்சுருக்காளே அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறான். எப்போ இந்த சாரீ அவள் கட்டி நான் அதை எப்போ பார்க்குறது அப்படின்னு புலம்பிட்டு அதை எடுத்து வைக்கா. தென் நீங்கள் டவலோட ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. இவளுக்கு வெக்கமே வராது போல இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். தென் எல்லோரும் ரெடி ஆகிட்டு கீழே வர, சுக்கி ரெடி ஆகிட்டியா? ரெடி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்கள் பிஏ வரலையா? அவனுக்கு கோவமாக மறைக்கிறான் ஜிமின். அதை நோட் பண்ண நீங்கள் வேகமாக சிரிக்கிறீங்க. ஹனா, ஜியா, ஏஜூன் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. என்ன நீ சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஹனா கேட்க, உன் அண்ணன் டென்ஷன் ஆனாலே நான் ஹாப்பி ஆகிடுவேன். அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் புகுந்த வீட்டுக்கு போக போகிறீங்க. ஆமாம் ஹனா. ஏஜூன் அங்கே எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, இல்லைனா மாற்றிடலாண்டா அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா சொல்ல, சூப்பர் ஏஜூன், அப்போ ஃபஸ்ட்டு இவனை மாற்று அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து கோவமாக சொல்லிவிட்டு சுக்கி கூட வெளில போயிடுறீங்க. நீ அங்கே வாடி உன்னை வச்சு செய்கிறோம் அப்படின்ட்டு கோவமாக சொல்லிவிட்டு அவன் வெளில போயிடுறான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஜிமினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சிட்டு அவங்களும் வெளில வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டில் ஜேகேவோட ஃபேமிலி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் எல்லோரும் வந்ததும் அனைவரும் ஒன்று கூடி விட்டீர்கள் அந்த இடத்தில். மாமா எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்ட்டு சிவா கேட்க, டைமிங்லாம் தேவையில்லடா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, ஏன் மாமா
டேய் அது நம்ம ஃப்ளைட்டுடா அப்படின்னு சொல்லிட்டே முன்னாடி போக அது கேட்டு சிவா ஷாக் ஆகி நிற்கிறான். ஜிமின் ஃப்ளைட்டில் உட்கார அவன் பக்கத்தில் நீங்கள் தான் உட்காருவீங்க, செம்ம ஜாலியாக போவோம் இந்த ட்ராவல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அதான் நடக்காதே, திமிரு பிடிச்சவங்களாச்சே அப்படின்ட்டு அவன் வேணும்னே அவங்களை திட்டிகிட்டு இருக்கான். வேணும்னே என்னை விட்டுட்டு போய் தனியாக உட்காருவா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் உட்காந்துருக்கான். அப்போது ஜிமின் பக்கத்தில் ஹனா வந்து உட்கார்றா. அதை பார்த்து அவன் முழிக்கிறான். அண்ணா கவலைப்படாதீங்க, அண்ணி உங்கள் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. நீ வேற ஹனா, நார்மலாகவே அவன் என் கிட்ட வரமாட்டா, இப்போ சொல்லவா வேணும், அவன் அண்ணன் பக்கத்தில் தான் உட்காருவா. அதுக்கு நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா, நீ வந்து உட்காந்தா கண்டிப்பாக என் பக்கத்தில் உட்கார மாட்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, உட்காருவாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. அப்போது ஜேகே உள்ளே வரான். ஜேகே ஹனா ஒரு லுக்கு விட்டுட்டு அமைதியாக பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். அப்போது பின்னாடி வந்த நீங்கள் ஹனாவை பார்த்துட்டு ஹனா கிட்ட போகிறீங்க. பேபி நீ எங்கே உட்காந்துருக்க, போய் அண்ணன் கூட உட்காரு அப்படின்னு சொல்ல, இல்லை அண்ணி அண்ணன் தனியாக இருப்பார், அதான் அவனை யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. இல்லை அண்ணி 10 மணி நேரம் ட்ராவல், எவ்வளோ நேரம் அவர் தனியாக உட்காந்துருப்பாரு, நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காருங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், 10 மணி நேரம் ட்ராவல், நீ அண்ணா கூட ஜாலியாக இரு. அப்போது அண்ணன் உன் அண்ணன் பக்கத்தில் நான் உட்காடுறேன் போதுமா, அப்போ ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஞ்சி போய் ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இதுதான் உன் பிளான் ஆகானா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனை நினச்சி சிரிக்கிறான் ஜிமின். டேய் இந்த பக்கம் வா, எனக்கு விண்டோ சீட் தான் வேணும். உங்களை முறைச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். டேய் காது கேட்குமா கேட்காதா அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக கேட்க, எந்திக்கலைன்னா போயிடுவாளோ அப்படின்ட்டு ஜிமின் திங்க் பண்ணிவிட்டு எந்திரிச்சு வெளில வரான். தென் நீங்கள் உள்ளே போயிட்டு நல்லா விண்டோ சீட் கிட்டே உட்காந்துக்கிறீங்க. தென் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேர்ன் பண்ணி ஹனாவை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணுறான். என்ஜாய் அப்படின்ட்டு ஹனாவும் சின்ன ஸ்மைல் பண்ணுறா. நல்லா பண்ணுறீங்க அண்ணனும் தங்கச்சியும் அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உங்களை விடவா அப்படின்ட்டு ஹனா கேட்க, அவள் ஒரு லுக்கு விட்டுட்டு வேறு என்னடா பண்ணுறது, அண்ணி அண்ணன் பக்கத்தில் உட்காரணும்ல, சரி சரி சீட் பெல்ட் போடு அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, நீ இந்த பக்கம் வா, நான் விண்டோ சீட்டில் உட்காரணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி வந்துடுறான். பெரியவங்க எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருக்க. சூர்யாவும் சுவாதியும் தனியாகவும், சுக்கி கார்த்திக் சிவா 3 பேரும் தனியாகவும் உட்காந்துருக்காங்க. ஒயன் சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் அவனோட போட்டுட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் எதையும் காதில் வாங்காமல் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க கையை குப்பி, கடவுளே 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 எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. என்னடி நீ என்னமோ ஃப்ளைட் ஓட்ட போகிற மாதிரி சாமி கும்பிட்டுட்ருக்க, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக வீட்டுக்கு போகணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவங்கள நம்பாமல் ஒரு லுக்கு விடுறான். என்னடா என்னமோ நான் பயந்து போய் சாமி கும்பிடுற மாதிரி பார்க்குற, அதுதானே உண்மை, நீங்கள் திருன்னு முழிச்சுக்கிட்டே எக்கி எல்லாரையும் பார்க்குறீங்க, நல்ல வேலை யாரும் எங்களை கவனிக்கல. அதை நோட் பண்ண ஜிமின் சைலண்ட்டாக சிரிச்சுட்டு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, நீ ஃபஸ்ட்டு உட்காந்து சீட் பெல்ட் போடு. அவன் பக்கத்தில் வந்து, நான் பயந்த விஷயத்தை வேறு யாருக்கிட்டே சொன்னேன் கொன்னுடுவான் உன்னை, இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, உட்காரு அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உங்களை சீட் பெல்ட் போட்டு விடுறான். உன் அண்ணன் ஓயாமல் ஃப்ளைட்டில் போகிறான் வரான், நீ இப்படி பயப்படுற, என் அண்ணன் எப்பவும் எதுக்கும் பயப்பட மாட்டார், அப்புறம் எதுக்கு நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற, நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நான் ஒன்றும் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன், பார்த்தாலே தெரியுது, நீங்கள் அவனை முறைச்சிக்கிட்டே சைலண்ட்டாக உட்காந்துறீங்க, என்ன எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா, அப்போ தான் தெரியுது ஃப்ளைட் மூவ் ஆக போகுதுன்ட்டு. நீங்கள் ரொம்ப பயந்து கண்ணெல்லாம் டைட்டாக மூடிட்டு ஜிமினோட ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஜிமின் மேலே சாஞ்சிக்கிட்டு, ஜிமின் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒயன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு அடிவயிறே கலங்குது. உங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் சில செகண்ட்ஸ் ஆகுது. வானில் ஃப்ளைட் போகிறதும் ஜிமின் உங்கள் சீட் பெல்ட்டு அவனோட சீட் பெல்ட்டு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு உங்களை அவன் பக்கம் திருப்பி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனோட ஹக்கில் உங்கள் பயம் எல்லாமே போயிடுச்சோ நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. பயம் போச்சா? நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு, எதுக்குடா என்னை இப்படி பிடிச்சிட்ருக்க, எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் நடுங்கிட்டு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முறைச்சிட்டு அவனோட சீட்டில் நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிறான். நீங்கள் விண்டோ வழியாக மேகத்தையும் வானத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஏண்டி உனக்கு இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பயம்லாம் வராதா அப்படின்ட்டு சூர்யா சுவாதிக்கிட்ட கேட்க, டேய் நான் என்ன சின்ன பிள்ளையா பயப்படுறதுக்கு, அது மட்டும் இல்லை நான் நிறைய டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் வந்திருக்கேன். என் ஒயனும் தான் ஃப்ளைட்டில் போவா, ஆனால் ஒவ்வொரு டைம் போகும்போதும் பயப்படுவா, நீயும் தான் இருக்கியே. அப்படியா, இரு ஒயன்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு எஞ்சிக்க போக அவன் ஹேண்டை பிடிச்சி உட்கார வச்சு,
ஏண்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்ட்டு அவள் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, அவள் பயப்படுற விஷயத்த உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிடாத, அவ்வளோதான் ருத்ர தாண்டமே ஆடிடுவா. நான் சொல்லக்கூடாதுன்னா அமைதியாக வா, என்னை டிஸ்டர்ப் பண்ண உன்னை கொன்னுடுவேன். அப்புறம் எதுக்கு நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன், பேசாமல் கார்த்திக் கூடயே உட்காந்துட்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டு கோவமாக சொல்ல, பட் சுவாதி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவன் முன்னாடி இருக்கிற டிவியை ஆன் பண்ணி படம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. அதை பார்த்த சூர்யா கோவமாக பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்க, அங்கே சுகி, சிவா, கார்த்திக் 3 பேருமே ஜாலியாக டிவியில் படத்தை போட்டுட்டு கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. சூர்யா பேசாமல் நானும் சிங்கிளாகவே இருந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே அமைதியாக அவன் ஃபோனை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஜேகே என்னடா பண்ணுறது, போர் அடிக்குது அப்படின்ட்டு ஹனா சொல்ல, லவ் பண்ணலாம் அப்படின்னு அவன் டக்குன்னு சொல்கிறான். அதானே பண்ணிகிட்ருக்கோம், எப்படி நீ ஒரு பக்கம் பார்த்துட்டு வருது, நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு வருது, லவ்வா? அப்போது அது பேர் லவ் இல்லையா அப்படின்ட்டு ஹனா சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஜேகே அவளை ஒரு லுக்கு விட்டுட்டு, ஆமாம் அதுக்கு பேர் தான் லவ், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். ஹனா அதை கேட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் தோளில் சாஞ்சிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, இப்போ தாண்டி என் ஹனா மாதிரி நடந்துக்கிற. டேய் உன்னை பற்றி சொல்லவே இல்லை, சொல்லு, உனக்கு என்ன தெரியணும், எல்லாமே தெரியணும், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே. எனக்கு என் ஹனாவை ரொம்ப பிடிக்கும், அவள் சேலை கட்டினா பிடிக்கும், இந்த மாதிரி என்ன டைட்டாக ஹக் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போக, நீங்கள் டக்குன்னு அவனை விட்டு விலகி போயிட்டோ அவனை பயங்கரமாக முறைக்கிறீங்க. என்னமோ வேறு பொண்ணை பற்றி சொன்ன மாதிரி இப்படி முறைக்கிற, ஏன் அதையும் சொல்லிப்பாரேன், அப்படியே பறக்கிற ஃப்ளைட்லேருந்து உன்னை அப்படியே கீழே தள்ளி விட்டுருவேன். என்ன கொலவெறி காதலாக இருக்குது. டேய் உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டால் ஓயாமல் என்னை பற்றி சொல்லிகிட்ருக்க. ஆமாம் எனக்கு ஒன்றை தானே பிடிக்கும், அப்போது அண்ணியை என் லைஃப்பில் என் தங்கச்சிக்கு அப்புறம் நான் விரும்புகிற ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான். அப்போது அன்னிக்கு அப்புறம் தான் நானா? ஆமாம், இதில் என்ன டவுட்டு? டக்குன்னு அவனை ஹனா ஹக் பண்ணிக்கிறா. என்ன இப்போ நீ சண்டை தானே போடணும், நான் ஏன்டா சண்டை போடணும்? ஆக்சுவலாக நீ என்னன்னு சொல்லியிருந்தா தான் நான் உன்கிட்ட சண்டை போட்டிருப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே அண்ணி தான் ஃபஸ்ட்டு, அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். ஜேகே அவளையே ஷாக்காக பார்க்குறான். ஜேகே எனக்கு எப்போவும் நீயும் அண்ணியும் வேறு மாதிரி தெரிஞ்சதே கிடையாது, இப்போ தான் எனக்கு தெரியுது அண்ணி என் கூட பேசும்போதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சுருக்கணும். ஒயன் என்ன பண்ணாலும் கோவப்படாமல் அமைதியாக இருக்கியே. டேய் அண்ணி மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வராது, எனக்கு எப்போவும் உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். அதை கேட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறான். சரி இப்போவாது சொல்லுடா, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காதுன்னு? ஆனால் எனக்கு எல்லாமே பிடிக்கும், பிடிக்காதுன்னு எதுவும் இல்லை. ஏன்டா இப்படி இருக்க? ஏன் நல்லா தானே இருக்கேன். பார்க்க நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்காவது கோவப்படுறியா? எதனாலும் என் இஷ்டம். சரி இதுதான் எப்படின்னா சாப்பாடெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்கிற. ஆனால் நான் இருக்கிறத வச்சு வாழ பழகினவன், ஸோ எதையும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஷாக்காக ஜேகேவை பார்க்க, அப்புறம் ஏன்டா அண்ணியை மட்டும் இப்படி வளர்த்து வச்சுருக்க? சின்ன வயசில் இருந்து நானும் தங்கச்சியும் அப்பா அம்மாவை இழந்தவங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் தங்கச்சி ஒரு சின்ன கஷ்டம் கூட படக்கூடாதுன்னு நினச்சேன். எல்லாமே அவள் விருப்பப்படி தான் நடக்கணும். அதே மாதிரி தான் வளர்ந்தேன். அவள் கேட்ட எதுவாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எப்பவும் சொல்லவும் மாட்டேன். அப்பா கூட சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணாத ஜங்குக், எப்பவும் குழந்தைகளுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்த்தா தான் பெரிய பொண்ணானது பொறுப்பாக நடந்துப்பாங்கன்னு. இல்லைப்பா என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நான் தான் சொன்னேன். என் இஷ்டப்படியே விட்டுட்டாங்க. ஒயன் பெரிய பொண்ணானதும் பணத்து மேலே ஆசை வந்துடணும்னு நினச்சாங்க. ஆனால் அவள் ஏன் தங்கச்சியாச்சே, கொஞ்சம் கூட பணத்து மேலே இன்ட்ரெஸ்டே அவளுக்கு வரல. எல்லாரும் மாதிரியும் நார்மலாக சந்தோஷமாக வளரணும்னு தான் ஆசைப்பட்டாள். அப்போ தான் எல்லாருக்குமே ஒயனை பற்றி தெரிய வந்துச்சு. நம்ம எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் அவள் கரெக்டாக வளர்ந்துருக்கான்னு. அவளை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இருக்கணும், அவ்வளோதான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே அவளோட சுதந்திரம் போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் என் தங்கச்சி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ, இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க. ஆனால் அவனையே தான் பார்த்துட்டே இருக்கா. என்ன அப்படின்ட்டு ஜேகே புருவத்தை ரைஸ் பண்ணி கேட்க, உன்னை பற்றி கேட்டா, ஆனால் நீ அண்ணியை பற்றி சொல்லிகிட்ருக்க. என் உலகமே அவள் தான் ஹனா, நானும் அவளும் வேறு வேறு இல்லை. ஒச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனை ஹக் பண்ணிக்கிறா. சரிங்க மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்? இல்லையே சில விஷயம் தெரியாதே அப்படின்ட்டு ஹனாவை பார்த்து விங்க் பண்ணிகிட்டே சொல்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்கிறான். இங்கே நீங்கள் டிவியில் வடிவேல் காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒருத்தன் இருக்கானே என்னை கண்டுக்கிறாளா, அவள் வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு திட்டிக்கிட்டே கோவமாக போயிட்டு டிவி ஆஃப் பண்ணிடுறான். டே எருமை ஏன்டா ஆஃப் பண்ண அப்படின்ட்டு கேட்க, பின்ன என்னடி என்கிட்ட பேசாமல் அதையே பார்த்துட்டு வர?
உன்கிட்ட எதுக்கு பேசணும்? என்ன? ஹலோ, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட பேசி தான் ஆகணும். தாலி கட்டிட்டா நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆக்கிடுவியா? ஆமாம், வேற என்ன பண்ணணும்? உன்னை அம்மா ஆக்கணுமா? நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, டே இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இப்படி தான் பேச ஆரம்பித்தேனா? நீ தான் நமக்கு பையன் வேணும்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது புருஷனோட கடமை இல்லையா? ஓ அப்படியா? அப்போ எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றுறியா? என்ன அப்படின்ட்டு அவன் ஆர்வமாக கேட்க, இந்த ஃப்ளைட்லேருந்து நீ குதிச்சிடு, நான் நிம்மதியாக இருப்பேன். உன் கூட கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு ஜிமின் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஜிமின் வரவே இல்லை. எங்கே போனான் அப்படின்ட்டு எழுந்து நின்று பார்க்க அவன் எங்கேயுமே இல்லை. ஒயன் என்னாச்சுடா அப்படின்ட்டு ஜேகே கேட்க, அண்ணா இந்த வளர்ந்தவனை இன்னும் காணோம், அதான் தேடுறேன். ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கடா, நான் வேணால் போய் பார்த்துட்டு வரட்டா? வேண்டாம் அண்ணா, அவன் வந்துடுவான், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காடுறீங்க. பட் உங்களுக்கு மனசு கேட்கல, எட்டி எட்டி பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அண்ணி அண்ணாவை எவ்வளோ தான் திட்டினாலும் அவரை தான் தேடுறாங்க அப்படின்ட்டு ஹனா சொல்ல, இல்லை ஒயன் இவ்வளோ பதட்டப்பட மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜேகே கார்த்திக் அப்படின்ட்டு கூப்பிட, என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க, ஒயனை ஜிமின் கிட்டே கூட்டிகிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உங்ககிட்ட வரான். நீங்கள் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டோ, டே கார்த்திக், நான் சும்மா பேச்சுக்கு தாண்டா குதின்னு சொன்னேன், ஒரு வேளை உண்மையாலுமே குதிச்சிருப்பானோ? கார்த்திக் உங்களை பார்த்து, அதெல்லாம் எதுவும் இல்லை ஒயன், வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போக அங்கே ஜிமின் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு நேராக நின்றுட்டுருக்கான். டே எருமா, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் கார்த்திகை பார்த்த உடனே அவன் அங்கேருந்து போயிடுறான். நீ தானே குதிக்க சொன்ன, அதான் வந்தேன். அப்போ குதிக்க வேண்டியதானே, எதுக்கு நின்றுட்டுருக்க? நல்ல நேரம் பார்த்துட்ருக்கியா? அதான் பாசம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கோவம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டே, ஆமாம் அப்படின்றான். நீங்கள் உன்னை முறைச்சிக்கிட்டு சீக்கிரம் குதி, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறீங்க. என்ன இவன் உண்மையாக குதிக்க சொல்கிறா? அப்போ நான் குதிக்கிற பார்க்க தான் இங்கே அங்கேருந்து வந்தாளா அப்படின்னு அவன் திங்க் பண்ண, டேய் சீக்கிரம், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, உனக்கு பயமாக இருந்தால் கண்ணை முடிக்க, நான் பின்னாடி இருந்து தள்ளி விட்றேன். கொலைகார பாவி, என்னை கொல்றதுல என்ன சந்தோஷம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு உங்களை கோவமாக பார்க்குறான். அப்போன்னு பார்த்து ஃப்ளைட்டில் உள்ள எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகி எரியா, அதை பார்த்து பயந்து நீங்கள் டக்குன்னு ஜிம்மின் கிட்டே போயிடுறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன், வெதர் கண்டிஷன் அப்படி இருக்குது, வா நம்ம பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவங்க கூட போயிட்டுருக்கீங்க. சடனாக ஒரு இடி இடிக்க நீங்கள் ஜிம்மின்னு சொல்லிவிட்டு டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோட பிளேஸ்க்கு வந்துடுறான். ஜேகே எழுந்துச்சு, யாரும் பயப்பட வேணாம், வெதர் கண்டிஷன் சரியில்லை, எல்லாம் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. கார்த்திக், ஜிமினும் ஒயனும் எங்கே? அவங்க எக்ஸிட் பாயிண்ட் கிட்டே இருக்காங்கடா. உடனே ஜேகே அங்கே போகிறதுக்காக போகிறான். ஆப்போசிட்டில் ஜிமினும் நீங்களும் வரதை பார்த்துட்டு ஜிமின் ஜேகே ஒரு லுக் தான் விடுறான். அதுக்கப்புறம் ஜேகே போய் சைலண்ட்டாக அவன் சீட்டில் உட்காந்துக்கிறான். இங்கே நீங்கள் உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. இடி சத்தத்தால் ஹனா பயந்து ஜேகேவை டைட்டாக பிடிச்சிக்க, ஒன்றும் இல்லை ஹனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் உங்களை அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அவனை விட்டு 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை. என்ன தான் பாய்ஸுக்கும் பயம் இருந்தாலும் கேர்ள்ஸ் முன்னாடி அதெல்லாம் காட்டிக்கல, சைலண்ட்டாக எல்லோரும் இருக்காங்க. சூர்யா அப்படின்ட்டு சுவாதி கத்த, ஒன்றும் இல்லை சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவளை விண்டோ சீட்லேருந்து பக்கத்து சீட்டில் உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே வெதர் கண்டிஷன்லாம் சரியாக போயிடுதோ, எல்லாருக்கும் சரியான பீதி. ரொம்ப பயந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு சிவா சொல்கிறான். எல்லாரும் தாண்டா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று எல்லாரையும் பார்க்குறான். நீ உன்னெல்லாம் சமாதானப்படுத்திட்டு எல்லாரையும் பார்க்க எல்லோரும் நார்மல் ஆகிட்டாங்க உங்களை தவிர்த்து. கார்த்திக் ஜேகேவை பார்க்க, ஜேகே அமைதியாரு, ஜிமின் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் ஹரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜேகே கொடுக்குறான் அவங்களுக்கு. ஓகேடா அப்படின்ட்டு ஹனா சொல்ல, ஒயன் அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட, நீங்கள் அவனை விட்டு 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை, உங்களை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக அக்கா அப்படின்னு கூப்பிட்றான். அதை கேட்டு உங்களுக்கு சொல்லுன்னு கோவம் வருது. அவனை விட்டு வேலைக்கு போயிட்டு, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, யாராவது பொண்டாட்டி அக்கானுக்கு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கத்த, அதை கேட்டு எல்லாருமே உங்ககிட்ட தான் வராங்க. ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு சூர்யா கேட்க, டேய் ஆள் வளர்ந்துருக்கானே தவிர அறிவு கொஞ்சம் கூட இல்லைடா, பொண்டாட்டி அக்கானை கூப்பிடுறான்டா அப்படின்ட்டு கோவமாக சொல்ல, இங்கே நீங்கள் பொண்டாட்டின்னு வாய்க்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்க, இங்கே ஜிம்மின் ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.